இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸில் நம்பர் சிஸ்டத்தில் ஒரு சம் பார்க்க போகிறோம். அந்த சம் என்ன அப்படின்னா, if the numbers 6, p, q, 5 is divisible by both 3 and 5, which of the following digit can replace p and q? இதுக்கு 4 ஆப்ஷன் தந்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 6pq5 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் pq, அதுக்கு எந்த நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த முழு நம்பரும் 3ஆம் வாய்ப்பாடாலையும் 5ஆம் வாய்ப்பாடாலையும் அடியாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த 6pq5ல pக்கும் qக்கும் நம்ம நம்பர் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அந்த முழு நம்பரும் 3ஆம் வாய்ப்பாட்லையும் 5ஆம் வாய்ப்பாட்லையும் அடியாகணும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு ஒரு டிஜிட் இருக்குது, ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, நிறையா நம்பர் இருக்குது, லாஸ்ட்டு 5ஆக இருந்துச்சு, அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட்டு 0ஆக இருந்துச்சு அப்படின்னா இந்த முழு நம்பரும் 5ஆல் அடியாகும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஒரு ஏதோ ஒரு நம்பர், ஓகே, 4 டிஜிட்டோ 5 டிஜிட்டோ 3 டிஜிட்டோ 2 டிஜிட்டோ இருக்குது, லாஸ்ட் நம்பர் 5 அல்லது 0ல் முடிஞ்சால் அந்த ஹோல் நம்பரும் அந்த முழு நம்பரும் 5 டேபிளில் அடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா 3ஆல் எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஒரு நம்பர் இருக்குது, அது 3 டேபிளில் அடியாகுமா அடியாகாதா அப்படி சொல்லி எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, இப்போ 492 இருக்குன்னு வச்சுக்குவோம். இதை பார்த்தோன்னே எப்படி அடித்து பார்க்காம 3 டேபிளில் அடியாகும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்த்தோம்னா ஒவ்வொரு டிஜிட்டையும் தனித்தனியாக ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 15 சொல்லி கிடைக்குது. இந்த 15 வந்து 3 டேபிளில் வருமா, அப்போனா இந்த முழு நம்பருமே 3ஆம் வாய்ப்பாடால் அடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம சம்முக்குள்ளே வருவோம். கொஷினில் 6pq5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன். பிக்கு பதில் 5ம் க்யூக்கு பதில் 9ம் போடுறேன். ஓகேவா? லாஸ்ட் நம்பர் 5ல் முடிஞ்சிருக்கு. ஸோ 5 டேபிளில் அடியாகும். அடுத்து 3 டேபிளில் அடியாகுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 6 + 5 + 9 + 5 போடுறேன். 5 + 5 10 ஆயிடுது. 19 25. ஓகேவா? 25 வந்து 3ஆம் வாய்ப்பாடில் வராது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ராங். சரியா? இப்போ நம்ம அடுத்து ஆப்ஷன் பி பார்ப்போம். 6pq5. ஓகேவா? 6 பிக்கு பதிலாக 9ம் க்யூக்கு பதிலாக 5ம் போடுறேன். லாஸ்ட் 5ல் முடிஞ்சிருக்கு. ஸோ 5 டேபிளில் கண்டிப்பாக அடியாகும். 3 டேபிளில் செக் பண்ணுவோம். 6 + 9 + 5 + 5 5 5 10 19 25. இதுவும் கூட்டணும் அப்படின்னா 25 வருது. 3ஆம் வாய்ப்பாடில் 25 வராது. ஸோ இந்த முழு நம்பரும் 3ஆம் வாய்ப்பாடில் அடியாகாதுன்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அடுத்து நம்ம ஆப்ஷன் சி வந்து செக் பண்ணுவோம். 6pq5. ஆப்ஷன் சியில் 5 7 இருக்குது. 6 பிக்கு பதில் 5 போட்டுக்கிறேன், க்யூக்கு பதில் 7 போட்டுக்கிறேன். 5 லாஸ்ட் நம்பர் 5ல் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த முழு நம்பருமே 5ஆம் வாய்ப்பாடால் அடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ 3 டேபிள் செக் பண்ணுவோம். 6 + 5 + 7 + 5 5 5 10 17 23 23. 23 வந்து 3ஆம் வாய்ப்பாடில் வராது. அப்போ இந்த முழு நம்பருமே 3ஆம் வாய்ப்பாடில் அடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? அடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி 6pq5. ஓகேவா? 6 பிக்கு பதில் 9 போட்டுக்கிறேன், க்யூக்கு பதில் 7 போட்டுக்கிறேன். லாஸ்ட் நம்பர் 5ல் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த முழு நம்பருமே 5 டேபிளில் அடியாகும். இப்போ 3 டேபிள் செக் பண்ணுவோம். 6 + 9 + 7 + 5. ஓகேவா? 9ம் 6ம் 15 20 27. கூட்டணும் அப்படின்னா 27 வருது. ஸோ 27 வந்து 3ஆம் வாய்ப்பாடில் வரும். ஸோ இந்த முழு நம்பருமே 3ஆம் வாய்ப்பாடில் அடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் வாய்ப்பாடிலையும் அடிக்கலாம், 3ஆம் வாய்ப்பாடிலையும் அடிக்கலாம். ஸோ அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க, போத் 3 and 5. ஸோ ஆப்ஷன் டி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா மேக்ஸ் வீடியோ வர இருக்குது. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.